அன்பார்ந்த ஆனந்த வாரணியர் நேயர்களுக்கு நம்முடைய சீரடி பாபா சோதனை நிலையம் இயற்கை சுகாதாரத்தின் சார்பாக பரிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம ராகு கேது பேச்சு பரவாயில்ல. இப்ப நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. இதுக்கு முன்னால உள்ளது ராகு கேது பேச்சுக்கு முன்னால உள்ளது ராகு கேது பேச்சு அன்னைக்கு, அதாவது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்கு ரெண்டுல இருந்த ராகு இப்ப ஒண்ணு குறைஞ்சார், அவர் இடத்துக்கே வர. கேது 1, 12, 11, 10, 9, 8, 7 வர. அப்ப 1, 7 ராகு 1லையும் கேது 7லையும் இருக்க. இது ஒரு சுமாரான காலம். ரொம்ப ஓஹோ அப்படின்னு பேசுற காலம் பேச்சா அல்ல. மிருகசீரிடம் 3, 4 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம், அவைகளெல்லாம் உள்ளடக்கியது இந்த மிதுனம். குடும்பத்தில் கொஞ்சம் கவலை இருக்கும், கடும் அலைச்சல் இருக்கும், கடும் முயற்சிகள் செய்யப்பட வேண்டும், உறவினர்களிடம் தகராறு ஏற்படும், நண்பர்களிடம் வீம்பு வம்பு ஏற்படும், மனைவி உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும், வீடுகள் மாற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரலாம், பஞ்சாயத்து கோர்ட்டு என்று போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், கணவன் மனைவி உறவு சில நேரம் அவர்களுக்குள் டெம்பரரி பிரிவுகளை கூட உண்டு பண்ணலாம், அல்லது வேலை நிமித்தம் காரணமாக சிறிதளவு காலத்துக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய டெம்பரரி டிரான்ஸ்பர் இருக்கலாம். நிலம் வீடுகளை கட்டாயம் விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பீரியட். கோவர்க்கர்ஸ் கூட வேலை செய்வர்களும் எச்சரிக்கையாக பழகுங்கள். யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் சந்தேகிக்க வேண்டாம். மேலதிகாரிகளும் தயவு செய்து வீண்வன்பு செய்யாதீர்கள். அவர் சொல்வது தப்பாக இருந்தாலும் சரி என்று சொல்ல பழகுங்கள். அவரிடம் வீண்வன்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். சுப்ரியஸ்டிடம் நீங்கள் ஒரு அமைச்சரோ ஒரு பணி சொல்லோ வேட்டாளோ போய் ஏற்படுத்தி விடாதீர்கள். என்ஆர்ஐ ஃபாரின்ல போய் வேலை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் ரொம்ப கவனம் தேவை. ஏனால் உங்களை ஏமாற்றப்படலாம். எகிரிமெண்ட், விசா, பாஸ்போர்ட் பிரச்சனைகள் வரும். யாரையும் நம்பி இப்பொழுது இந்த காலத்தில் இறங்க வேண்டாம். அன்வான்ட் டிரான்ஸ்பர் இருக்கும். இருந்தாலும் சோதிடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அன்வான்ட் டிரான்ஸ்பரை அக்செப்ட் பண்ண சொல்லுது. அக்செப்ட் பண்ணா உங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும், முன்னேற்றம் ஏற்படும். எனவே அது மனம் கூர்ந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழில் அல்லது வியாபாரம் கடும் போட்டிகள் இருக்கும். கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் ஸ்டாஃப்களுடைய ஒத்துழைப்பும் இருக்காது. பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். கடந்த ஆண்டுகளில் சம்பாதித்த லாபத்தை கூட தக்க வைப்பது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸ்டாக் வைக்காதீங்க, ரொம்ப ஸ்டாக் வைக்காதீங்க, நோ ஓவர் ஸ்டாக். அது மாதிரி ஃபாரின் ஆர்டர் வந்தால் கொஞ்சம் கவனம். ஃபாரின் ஆர்டர் ஏற்கனவே குறையணும். அது இருக்கிற ஆர்டர் தான் வந்து அது சிக்கல்கள் இருக்கும். கூடிய மட்டும் கவனமாக அதை டீல் பண்ணுங்க. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். அடுத்து கலைத்துறையினர் கொஞ்சம் மோசமான காலம். கலைத்துறையினர்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு பெண்ணால் பிரச்சனை ஆகி கோர்ட்டு வம்பு துன்பத்துக்கு போக வேண்டியது இருக்கும். கலைத்துறையில் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குடும்பத்தார்களுக்குள் பிரச்சனை வரலாம். சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் சக மாணவர்களிடம் நெருங்கி பழகாதீர்கள். விசா எடுப்பதில் தடங்கல்கள் ஏற்படலாம். ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க செய்ய ஆரம்பித்தால் முடிக்க முடியாமல் திணறலாம். கொஞ்சம் சிக்கலான காலம், கவனமாக இருங்கள். விவசாயம், கால்நடைகளுக்கு நோய்கள் வந்து செலவுகள் கூடும். மன நிம்மதி இருக்காது. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்காது. கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் விவசாய நிலத்தை கூட விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். பெண்மணிகள் வருமானம் குடும்பத்தில் குறைவு, செலவுகள் கூட. இதனாலேயே குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும்.
குழந்தைகள் படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய நேரம் வரும். பொருளாதாரம், திருமண தடங்கள் இருக்கும். பொருளாதாரம் சமாளிப்பது கடினம். புதிதாக கடன் வாங்கினால் அடைக்கவே முடியாது. கூலியை மட்டும் கடன் வாங்காமல் எப்படியாவது சமாளிப்பதற்கு வாய்ப்பு பாருங்க. உட்கார்ந்து குடும்பத்தில் பேசுங்கள். வீண் செலவுகள் எதுன்னு பார்த்து அதை 100% குறைங்கள். தேவையான செலவுகள் எதுன்னு 1க்கு 3 தடவை யோசித்து செலவழி. அப்ப பெண்மணிகளை பொறுத்தமற்ற, மகளிரை பொறுத்தமற்ற வருமானம் குடும்பத்தில் கம்மி, செலவுகள் கூட. இதனாலே குடும்பத்தில் பிரச்சனை வரும். குழந்தைகள் படிப்பை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் வரும். திருமணங்கள் தடங்களாகவே இருக்கும். சரியாக நேரத்துக்கு முடியாது. பொருளாதாரம், புதிய கடன் வாங்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் உட்கார்ந்து மனைவியுடன் பேசுங்கள். தேவையில்லாத வீண் செலவுகளை 100% குறைக்க முயலுங்கள். அத்தியாவசிய செலவுகளை 1க்கு 3 தடவை யோசித்து செலவழிங்கள். புதிதாக கடன் வாங்கினால் அதை அடைக்க முடியாது. பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபுட் பாய்சன் சொல்வார்கள், அது உங்களை தொத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது சாலையோர கடை விடுதிகள், கடைகளை சாப்பிட்டு தேவையில்லாமல் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். குருவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள். குருவுக்கு பரிகாரம் என்பது சக்கரை தான். பாதுசால் ஒரு ஸ்வீட் இருக்கு. அந்த பாதுசால் ஸ்வீட் வாங்குங்க. அது வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு, அது வீடோ கோயிலோ ஃபேக்டரியோ வேறு சில இடமோ, பாதுசாலை கொண்டு போய் தூள் பரவி போட்டுங்க. அந்த எறும்பு சாப்பிடட்டும். முடிந்தால் நீங்களும் வியாழக்கிழமை பாதுசாவை 2-3 சாப்பிடுங்க. இதுதான் தர்மகாரியமான ஒரு பரிகாரம். முடிந்தால் சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் இருக்கும். அதை எடுத்து தெரிஞ்சு ஒரு 5 நிமிடம் படுக்கும் போது படிச்சுட்டு பாருங்க. சுந்தரகாண்டம் வீட்டில் இருக்கும், எல்லாரும் வீட்டிலும். இல்லாட்டும் ஒரு புத்தகம் வாங்கிக்கோங்க. தினசரி படுக்க போகும்போது சுந்தரகாண்டத்தை ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு பாருங்க. சோதனை ரீதியாக என்னை அணுகலாம். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுவதில் இருந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும், அத்தனை இதுகளுக்கும், குடும்ப இது மணப்பெண் மணமகள் பொருத்தம் எல்லாம், டிரான்ஸ்பர், கவலைகள் எல்லாமே எல்லா ஜாதக ரீதியாக என்ன உண்டோ அத்தனைக்கும் என்னை அணுகலாம். என் போன் நம்பர் 9945777500. மறக்காமல் ஆனந்த வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.